ஒரு நைட்டு -30 டிகிரி குளிரில் ஒரு 9 பேர் அவங்க தங்கியிருந்த டென்ட்டை உள்ளேருந்தே கத்திரிச்சிட்டு அவசரமாக வெளியே ஓடி போனாங்க. அவங்க ஏன் ஓடினாங்க, எதுக்கு ஓடினாங்க, ஏதாச்சும் தெரியுமா? 1959 ஜனவரி, ஈகோர் தயார்னோ தலைமையிலான 9 பேர் ரஷ்யாவின் உரல் மவுண்டன்ஸ் பகுதியில் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு கிளம்புனாங்க. அவர்கள் டார்கெட் கொசால்ட்சயாக், அதாவது மரணத்தின் மலை. அந்த குரூப்பில் இருந்தவங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் தான். ஸ்னோ ஸ்ட்ரோம், ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் எதுவும் அவர்களுக்கு புதுசு இல்லை. ஆனால் பயணம் நடுவில் வெதர் சடன்லி சேஞ்ச் ஆச்சு. விசிபிலிட்டி ஆல்மோஸ்ட் 0. அதனால் அவர்கள் ஒரு ஸ்னோப்பில் டென்ட் செட்டப் பண்ணி அந்த இரவை அங்கேயே தங்க முடிவெடுத்தாங்க. அந்த இரவு நடந்தது என்ன என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அடுத்த நாள் காலை அங்கே ஒரே விஷயம் நடந்தது. அது மனிதன் செய்தது மாதிரி இல்லை. சில வாரங்களுக்கு பிறகு ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவர்கள் ஃபஸ்ட்டு பார்த்து பயந்தது அந்த டென்ட். ஆனால் அது நார்மலாக இல்லை. டென்ட் உள்ளிருந்து கிழிக்கப்பட்டிருந்தது. எல்லா பொருளும் உள்ளே தான் இருந்தது. ஆனால் மனிதர்கள் இல்லை. அவர்கள் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி போனாங்க. சில பாடிஸ் மரங்களுக்கு கீழே, சில பாடிஸ் பனிக்குள் புதிந்திருந்தது. அதில் சில பேர் காலணியே இல்லாமல், ஒரு பெண்ணுக்கு ட்ரெஸ்ஸும் இல்லாமல், மற்றவர்களுக்கு எலும்புகள் நசுங்கி இருந்தது. ஆனால் வெளியில் எந்த காயமும் இல்லை. மருத்துவர்கள் சொன்னது இந்த காயங்கள் ஒரு பெரிய விபத்து மாதிரி இருக்கு. ஆனால் அங்கே எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை. மேலும் ஒரு பாடியில் ரேடியேஷன் கிராசஸ் இருந்தது. அவர்கள் ஏன் டென்ட்டை கிழிச்சாங்க? எதுக்காக அந்த குளிரில் ஓடினாங்க? அந்த இரவு அவர்களை